வெல்கம் விவர்ஸ். ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2025 கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவனெட்டி கிராமத்துல சிவராஜ் மற்றும் மஞ்சு என்று சொல்லக்கூடிய தம்பதியினுடைய இளைய மகன் ரோஹித். அந்த குழந்தை 8ஆம் வகுப்பு படிக்கிறானா. அந்த குழந்தை அன்று மாலை 6:30 மணி ஆகியும் வீட்டுக்கு வரவே இல்லை. இதனால சந்தேகமடைந்த அவங்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்கு உள்ள வீட்டுக்கு வெளியில அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட, இவங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள்கிட்ட, தன்னுடைய வயல்வெளி இதெல்லாம் விட மீறி மஞ்சு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்மளுடைய அம்மா வீட்டுக்கு என்ன போயிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்கறாங்க. எங்கேயும் கேட்டும் அந்த குழந்தை இல்ல அப்படின்ற அந்த ஒரே ஒரு பதில் தான் வருது. இதனால பயந்து போன அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்னுடைய மகன் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த போலீஸ் சரிவர எடுத்துக்கொள்ளாததுனால சிவராஜ் என்ன பண்றாரு அப்படின்னா, சந்தேகமடைந்து தன்னுடைய ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 10 நபர்கள் அழைச்சு கொண்டு போயிட்டு ஒரு கணிப்பா அந்த குழந்தை எங்கெல்லாம் போயிருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பா இவங்களே போயிட்டு எங்கெங்கயோ தேடி பார்க்கறாங்க. எங்கேயும் தேடி அந்த குழந்தை கிடைக்கவே இல்லை. ஜூலை மாசம் 4ஆம் தேதி மறுநாள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் போராட்டத்தில் இறங்குறாங்க. அப்ப அங்க விரைந்து வந்த போலீஸ், நாங்க கட்டாயம் கண்டுபிடிச்சு தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதன் இடையே 2 நபர்களை கைது பண்ணி விசாரணை மேற்கொண்டதுல அந்த 2 நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க தான் அந்த ரோஹித் அப்படின்ற பையனை கொலை பண்ணோம். அதுவும் நாங்க முதல்ல பீர் அவனுடைய வாயில வலுக்கட்டாயமா ஊற்றி அவன் மயக்க நிலைக்கு போனா. இங்கிருந்து சுமாரா ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கொண்டை வளை ஊசி பகுதியில ஒரு 50 மீட்டர் உயரத்தில் இருந்து வண்டியிலிருந்து நாங்க தள்ளி விட்டோம் கீழே பள்ளத்துல. இதனால அவன் கட்டாயம் இறந்து போயிருப்பான். சோ இதற்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி 2 பேர் வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதை கேட்டதுமே அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுட்டு என்னுடைய மகன் இறந்து போயிட்டானா அப்படின்னு சொல்லி கத்தி துடிச்சு அழைறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோல அந்த 2 மனித மிருகங்கள் எதற்காக அந்த எதுவுமே தெரியாத ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த குழந்தைய எடுத்துன்னு போயிட்டு எதுக்கு கொலை பண்ணாங்க, அதோடு மட்டும் இல்லாம போலீஸ் இந்த 2 மனித மிருகங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பத்தி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டிகிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அஞ்செட்டி பகுதி பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவனெட்டி கிராமத்தில் தான் சிவராஜ் மற்றும் மஞ்சு. ஸோ அவங்களுக்கு சரியான நேரத்துல திருமணமாகி அவங்க தொடக்கத்துல ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாங்க. அதற்கு ஆதாரமா தான் அவங்க 2 மகன்களை பெற்றெடுக்கிறாங்க. அதுல இளைய மகன் தான் ரோஹித். அவன் 8ஆம் வகுப்பு படிக்கிறான். சம்பவம் நடந்த அன்று, அதாவது ஜூலை மாசம் 3ஆம் தேதி ரோஹித்துக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற ஒரு காரணத்தால ரோஹித் அன்னைக்கு பள்ளிக்கு போகவே இல்லையா, வீட்லயே இருந்திருக்கிறான். ஸோ தன்னுடைய மகன் தான் தான் கூடவே இருக்கிறான்னு சொல்லி பெற்றோர்களும், பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும், கிராமப்புறத்துல குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாவே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி தான் இந்த பெற்றோர்கள் இருந்திருக்கிறாங்க. ஸோ தன்னுடைய மகன் இங்க பக்கத்துல தான் விளையாடிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன்ல இவங்க எப்பவும் தங்களுடைய வேலை செய்யற மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி சுமாரா மாலை 4 மணி ஆகியிருக்கு. அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 2 நபர்கள் அதே ஊரை சார்ந்த ஒரு பையனும் இன்னொரு ஊரை தந்த இன்னொரு பையனும், அவங்க 2 பேரும் கல்லூரி படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள். இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 4 மணி அளவில் இந்த பையனை கிட்னாப் பண்றாங்க. அவங்க 2 பேர் தான் இப்ப போலீஸ் கஸ்டடியில மாட்டி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள். இப்போ அந்த 2 கல்லூரி மாணவர்களையும் போலீஸ் விசாரணை மேற்கொள்ளும் போது, நீங்க எதற்காக அந்த குழந்தைய அந்த நாள், அதாவது ஜூலை மாசம் 3ஆம் தேதி ஒரு 4 மணி அளவுக்கு கிட்னாப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்களே உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடும், ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த 2 மனித மிருகங்களும் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய நண்பன் அவனுடைய காதலியோடு ரொம்ப நெருக்கமா இருந்தான். சோ தனிமையில் இருந்தான். அதை இந்த பையன் பார்த்துட்டான். யார், இந்த 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய அந்த ரோஹித்ன்ற பையன் பார்த்துட்டான். இதனால அந்த பெண் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அதாவது அவனுடைய காதலி, அந்த பையன் உங்க ஊர்ல போய் சொல்லிட்டானா என் மானம் போயிடும், எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டானா என்னுடைய அப்பா என்ன அடிச்சே கொண்டுடுவாங்க. ஆகையினால நீ நானும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னா அந்த பையனை நீ காணாம பண்ணிடணும், அதாவது சாகடிச்சணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு தான் தெரியும் இல்லையா, அதாவது காதலிகள் எதனா ஒன்று சொன்னாவே இவங்க அப்படியே ஆடுவானுங்க இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அதே ஊரை சார்ந்த அந்த நபர் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த கல்லூரி மாணவன் சுமாரா மாலை ஒரு 4 மணி அளவில் ஒரு வண்டி கொண்டு வரான். அப்போ இந்த ரோஹித் என்ற குழந்தை அந்த ரோட்டு ஓரமா விளையாடிக்கிட்டு இருக்கிறான். இதை பார்த்து உடனே அவங்க கிட்ட போயிட்டு, உன்னுடைய அப்பா அங்க இருக்கிறாங்க, உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாங்க, வண்டியில உக்காரு அப்படின்னு சொல்லி அந்த எதுவுமே தெரியாத அந்த குழந்தைய வண்டியில ஏற்றி உட்கார வச்சு இங்கிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் கொண்டு போறாங்க. கொண்டு போயிட்டு ஒரு, அதாவது மண் மேடு மாதிரி இருக்குது, அந்த மண் மேடு மேல உட்கார வச்சு அந்த குழந்தைக்கு
பீர் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் அந்த குழந்தை வந்து எப்படி ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியல. ஒருவேளை குடிக்கலையா என்னன்னு சொல்லி தெரியல. சராமரி அடிச்சு அந்த குழந்தைய அளவுக்கு அதிகமாக பீர் குடிக்க வச்சுக்கிறாங்க. அந்த குழந்தை வந்து மயக்கம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ அந்த குழந்தைய அங்கேயே என்ன பண்றாங்க அப்படின்னா கொலை பண்றாங்க. கழுத்து நெரிச்சோ அல்லது அதாவது மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா கழுத்து நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்கணும். ஸோ அந்த குழந்தை அங்கேயே வந்து இறந்து போகுது. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கிருந்து இங்கே போட்டா ஊர் மக்கள் எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்றதுனால அந்த இடத்துல இருந்து அதாவது அந்த மாவனட்டி கிராமத்திலிருந்து சுமாரா ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கொண்டை வளைவு ஊசி பகுதியில் கொண்டு போறாங்க. அவங்க கொண்டு போயிட்டு ஒரு நல்ல பள்ளமான இடத்துல பாக்குறாங்க. சுமாரா ஒரு 50 மீட்டர் ஆழம் இருக்கக்கூடிய அந்த அவ்வளோ தொலைவில் இருந்து மேல இருந்து அந்த குழந்தைய தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டதுல ஏற்கனவே அந்த குழந்தை வந்து இறந்துட்டு தான் இருக்குது. தள்ளி விட்டதுல ஸோ ஒரு 50 மீட்டர் ஆழத்துல போயிட்டு அந்த குழந்தை வீண்டு இருக்குது. இதை யாராலுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அதே மாதிரி நம்ம தான் கொலை பண்ணணும்னு சொல்லி யாருக்கிட்டையும் நம்ம இதை காட்டிக்கவே கூடாது. இது யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 2 மனித மிருகங்களும் வந்துட்டு இருக்குது. இதற்கிடையே இவங்க போயிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் தொடக்கத்தில் இந்த கேஸ் வந்து சரிவர எடுத்துக்கவே இல்லையா. இதனால மனம் உடைஞ்சு போன அந்த ஊர் மக்கள் அந்த குழந்தையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இவங்க ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி போராட்டத்தில் ஈடுபடும் போது போலீஸ் அப்பதான் வந்து நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய குழந்தையை நாங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்துட்டு அவங்க பாட்டுன்னு எப்பவும் இருக்கிற மாதிரி கேர்லெஸ்ஸாவே இருந்திருக்கிறாங்க. இதனால கோபமடைந்த அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை எல்லாத்தையும் இவங்களே எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்பதான் யாரோ 2 முகம் தெரியாத நபர்கள் அந்த குழந்தைய வலுக்கட்டாயமா வண்டியில ஏற்றி உட்கார வச்சு இட்டுன்னு போறது பதிவாயிருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஒரே ஒரு பையன் அந்த ஊர் பையனே அப்படின்றதுனால அந்த பையனை மட்டும் போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஊர் மக்களே போலீஸ் இல்லாம ஊர் மக்களே போயிட்டு அந்த பையன் கிட்ட கேட்டுறாங்க, நீ அழைச்சிட்டு போன அந்த குழந்தை எங்க அப்படின்னு சொல்லி. தொடக்கத்தில் அவன் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறான். ஊர் மக்களே அவனை தூக்கி போட்டு மெரிச்சிருக்கிறாங்க. மெரிச்சதுல அவன் உண்மையை சொல்லிட்டு இருக்கிறான். நானும் இன்னொரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஊரை சந்தை இன்னொரு பையனும் நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் அவனை இது மாதிரி ஒரு அந்த மண் மேடான ஒரு இடத்துக்கு கொண்டு போனோம். அங்கதான் அந்த குழந்தைக்கு பீர் ஊத்தி அவனை மயக்கமடைய செஞ்சோம். அங்கேயே அவனை கொலையும் பண்ணோம். கொலை பண்ணிட்டு இந்த சம்பவம் இங்க தெரிஞ்சிடும் அப்படின்றதுனால அங்கிருந்து ரொம்ப தூரமா இருக்கக்கூடிய கொண்டை வளைய ஊசி பகுதியில் ஒரு 50 மீட்டர் ஆழத்துல தள்ளி விட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் தான் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். இது எல்லாமே ஊர் மக்கள் கிட்டே நடந்தது, போலீஸ் ஸ்டேஷன் இல்ல. பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னா ஊர் மக்கள் இத போலீஸ் கிட்ட சொல்ல போலீஸ் வந்து இந்த இவனையும் இதுக்கு கூட துணியா இருந்த அந்த நபர் 2 பேரையும் கைது பண்ணி ப்ராப்பரா விசாரணை மேற்கொள்றாங்க. இதற்கிடையே அவன் சொன்ன பிரகாரம் அங்க போயிட்டு பார்த்தா அங்க அந்த ரோஹித் அவனுடைய சடலம் இருக்கு. அதை கொண்டு வந்து அட்டாப்சி பண்றாங்க. அட்டாப்சி பண்ணதுல அந்த குழந்தை அளவுக்கு அதிகமா பீர் குடிக்கப்பட்டு மயக்க நிலைக்கு போயிருக்கிறான். மயக்க நிலையில் இருக்கும்போது அந்த குழந்தைய துடிக்க துடிக்க சாகடிச்சிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஊர் மக்கள் அந்த சடலத்தை வந்து வாங்க மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நாங்க வந்து கேஸ் கொடுக்கும்போது கேர்லெஸ்ஸா விட்டீங்க. ஒருவேளை நீங்க அப்போதைக்கு அப்பயே நீங்க கரெக்டா அந்த கேஸ் கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா ஏதாவது உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும். நீங்க இதை கேர்லெஸ்ஸா விட்டுருவீங்க, பணங்கன வாங்கி நீங்க விட்டுருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் திரும்ப அந்த சடலத்தை வாங்க மாட்டோம், அட்டாப்சி பண்ண அந்த குழந்தையினுடைய சடலத்தை வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய ஸோ மாவட்ட போலீஸ் இருப்பார் இல்லையா, ஐபிஎஸ், அந்த எஸ்ஐ இவங்கெல்லாம் வந்து அந்த ஊர் மக்கள் கிட்ட இந்த கேஸை நாங்கள் கட்டாயம் எடுத்து நடத்துறோம் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்ததன் அடிப்படையில் அந்த சடலத்தை வாங்கி கொண்டு போயிட்டு அந்த 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 ரோஹித்துக்கு செய்ய வேண்டிய ரோஹித் என்ற குழந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே செய்திருக்கிறாங்க. ஸோ இதற்குண்டான விசாரணை போயிட்டு இருக்கு. இன்னும் அந்த 2 மனித மிருகங்களுக்கும் எந்த தீர்ப்பும் இன்னும் தரல. ஏன் அப்படின்னா இது ஜூலை மாசம், இந்த மாசம் 4ஆம் தேதி 3ஆம் தேதி நடந்த சம்பவம். சரிங்களா? ஓகே நண்பர்களே. ஸோ அதாவது எங்கேயோ 2 பேர் எதுவோ ரொமான்ஸ் பண்றாங்கன்றத இந்த குழந்தை பார்த்தானோ இல்லையோ, அதே மாதிரி இவன் பார்த்தா மட்டும் அப்படியே அவங்க அப்பா அம்மா கிட்ட இவனுக்கு என்ன தெரியும், இவங்க தான் எங்க அப்பா, இவங்க தான் எங்களுடைய அம்மா அப்படின்னு சொல்லி. ஒருவேளை அந்த பெண் வந்து இந்த ரோஹித்தினுடைய சொந்தக்காரா இருக்கணும். என்னுடைய கணிப்பு அப்படிதான். ஒருவேளை அந்த ரோஹித்துக்கு வந்து அந்த பெண் சொன்னா இல்லையா, ஸோ அந்த பெண் வந்து சொந்தக்காரா இருக்கணும். ஓ இந்த அக்காவா, ஓ இவங்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு நாள் பேச்சு வார்த்தையில இந்த அக்காவை நான் ஒரு பையனோட நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரோஹித் மேபி சொல்லியிருக்கலாம். ஸோ இதனாலதான் அந்த பெண் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தனா அவனை தூக்கிடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க,
இப்போ கொலை பண்ணதுல இந்த 2 பசங்க அந்த கல்லூரி மாணவர்கள் தான் குற்றவாளி. அந்த பெண் வந்து குற்றவாளி கிடையாது. அவங்க வெறும் சொல்லி இந்த வாய்வாக்கள் தான் சொல்லியிருக்காங்க. இப்ப அவங்க என்ன சொல்லலாம், எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி கூட அந்த பெண் ஒதுங்கி போயிடலாம். இப்ப நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க, லவ் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்க மறைமுகமான ஒரு இடத்துக்கு போறது ஃபர்ஸ்ட் தவறு. அங்க போயிட்டு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் இந்த காயத்ரி கேஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம் தேனியில. அங்க போயிட்டு நீங்க மறைமுகமா போற இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா, அங்கேயும் ஒரு சில இடத்துல பெண்கள் ஏடா கூடமா மாட்டிப்பாங்க. அந்த காயத்ரி கேஸ்ல காயத்ரி தான் ஃபர்ஸ்ட் மாட்டிக்கினது. அவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா கை கால்கள் எல்லாம் அப்படியே துண்டு துண்டா வெட்டி எடுத்திருப்பாங்க. சரிங்களா? இதனால ஆணுக்கும் பாதிப்பு, பெண்ணுக்கும் பாதிப்பு. சரிங்களா? அதை நீங்க செய்யறது மறைமுகமா யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க பண்றீங்க. இது ஏதாவது ஒருத்தர் 2 பேர் யாராவது உங்குறாலோ யாரோ ஒருத்தர் பார்த்துட்டாங்க அப்படின்னா, இவன் பார்த்துட்டான் வீட்டுல போய் சொல்லிடுவான்னு சொல்லி அவனை கொலை பண்ணுன்னு சொன்னா, நம்ம ஆளுங்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு காதலி அந்த காதல் சக்சஸ் ஆகும், லவ் ஃபெயிலியர் ஆகும் அப்படின்றலாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாது. நான் காதலி சொல்லிட்டவே நம்ம ஆளுங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஆர்லிக்ஸ் பூஸ்ட் குடிச்ச மாதிரி அப்படியே எனர்ஜி வந்த மாதிரியும், இவர் பெரிய ஹீரோ அதனால அந்த எதுவும் தெரியாத அந்த ரோஹித் அப்படின்ற குழந்தைய போயிட்டு கொலை பண்ணிருக்கிறாங்க. இப்போ அந்த பெண் இந்த கேஸ்ல இல்ல, அந்த 2 பசங்க கொலை பண்ணவன் தான் இந்த கேஸ்ல மாட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இதை நல்லா புரிஞ்சுங்க. ஸோ மேக்சிமம் நீங்க லவ் பண்றீங்க அப்படின்னா வீட்டுக்கு சொல்லிடுங்க. அதுதான் வந்து நல்லது. இங்க நான் இந்த பக்கம் போறேன், அங்க போறேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் என்னுடைய டிபியை பார்த்துருக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா வேலூர் சைடு, அந்த வேலூர் கோட்டையில ஸோ இது மாதிரி ஒரு சில இடத்துலலாம் ஆள் நடமாட்டமே இருக்க மாட்டாங்க. அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜோடி ஜோடியா உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்க வெறும் அடர்ந்து அப்படியே பதாரா இருக்கும். அதுக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பாம்போ ஏதாவது வந்து கொட்டிச்சுன்னா கூட என்ன ஆகுது. இதுலயும் வேலூர் கோட்டையில பல முறை இது மாதிரி லவர்ஸ்கள்லாம் பார்த்து பேரண்ட்ஸே வந்து வெட்டின சம்பவம் எல்லாம் நடந்திருக்குது. அப்படி இருந்தும் இந்த மாதிரியான ஒரு சில தவறுகள் நடக்கதான் செய்து, இதனால பாதிக்கிறது யாரோ ஒரு 3வது நபர் அப்படின்றத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.